வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் நம்ம ரசப்பொடி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ வரமிளகா எடுத்திருக்கேன். வரமல்லி 400 மில்லி எடுத்திருக்கேன். சீரகம் 200 மில்லி, மிளகு 100 மில்லி, கடுகு 100 மில்லி, வெந்தயம் 50 மில்லி, அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் கொம்பு எடுத்திருக்கேன். ஒரு 15 கொம்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, துவரம்பருப்பு 100 எடுத்திருக்கேன். பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும். பொருளெல்லாம் தீயாமல் வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்க போகிறோம். பார்க்கலாமா? இதெல்லாம் வறுக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறிடுச்சு. இப்போது வரமல்லியை சேர்க்குறேன். வரமல்லியை சேர்த்து வறுக்கிறேன். மல்லி நல்லா சூடேறி வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சீரகம் சேர்க்குறேன். சீரகம் இப்போ சேர்த்துருக்கேன். சீரகம் வறுபட்டுருக்கு. சீரகம் பாருங்கள் சூடேறி நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த கொத்தமல்லியோடையே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுவும் வறுபடணும். துவரம்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் கலர் மாறல பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வறுக்கணும். கலரும் மாறக்கூடாது, வறுபட்டு இருக்கணும். இப்போ இதோட சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் சேர்த்து எடுத்துடலாம். கடுகு சேர்க்குறேன். கடுகு லைட்டாக வெடிக்கும், அதாவது பொரியும். நிறுத்தி இப்போ இதை மாற்றிக்கலாம். மிளகு சேர்த்துருக்கேன். மிளகோடைய இந்த பெருங்காயத்தையும் கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் மிளகு பொரிஞ்சிருச்சு. இதையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா இதாகிடுச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை இதோட சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். ரசப்பொடிக்கு எல்லா சாமானும் வறுத்தோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து மிஷினில் கொடுத்து அரவை மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் ரசப்பொடி. ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை மாதம் ஆனாலும் இந்த ரசப்பொடி கெட்டு போகாது. ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.